கேக் ட்ரே வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் இல்லைனா இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கிற ஷேப்பில் கூட நீங்கள் எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெயை வந்து நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுடுறேன். ட்ரே ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயை வந்து இந்த சைட்லலாம் கூட எண்ணெயை நல்லா தடவி விட்டுருங்க. எண்ணெய் ஃபுல்லாக நல்லா தடவி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து ட்ரே ஃபுல்லாக தூவி விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மாவு வந்து தூவி விட்டுக்கோங்க. பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா எண்ணெயை ஃபுல்லாக தடவிட்டு இந்த பட்டர் ஷீட்டை இதுக்குள்ளே வச்சுடுங்க. கேக் வந்து ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அது மாதிரி பண்ணுறோம். பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் மாவு தூவிக்கோங்க. இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெயை மட்டும் ஃபுல்லாக தடவி விட்டுட்டு நீங்கள் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ட்ரேவை அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஒரு ஓரமாக சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி 4 வாழைப்பழம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பழத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி எடுத்திங்கன்னா 2 பழம் எடுத்துக்கோங்க. இது வந்து அந்த சைஸில் தான் இருக்கும். 2 பழத்தையும் சேர்த்தா ஒரு பெரிய மஞ்சள் பழமாக இருக்கும் பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ சின்னதாக இருக்குது நான் எடுத்துருக்கிறது. அதுவே நீங்கள் இன்னும் நல்ல பெரிய பழம் இருக்கும் பார்த்திங்களா, பச்சை வாழைப்பழம் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஒரு பழம், அப்படி இல்லைன்னா 1.5 பழம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்துருக்கிற வாழைப்பழத்தை 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெஷர் பண்ணுறதுக்கு கப் வந்து வாங்கி வச்சுக்கோங்க செட்டாக. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கேக் ரெசிபீஸ், பிஸ்கெட், பன் இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நாங்கள் வந்து கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து எந்த விதமான ரீஃபைண்ட் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடிட்டு நான் மிக்சியில் சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேக் ரெசிபீஸ்லாம் போடும்பொழுது டவுட் என்ன கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் பவுடர் இல்லாமல் செய்ய முடியுமான்னு கேட்குறீங்க. பேக்கிங் பவுடர் இல்லாமல் செய்யணுன்னா ஈனோ பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு செய்யலாம். ஆனால் ஈனோ போட்டு செய்யும்போது நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறது வந்து இது வந்து உடம்புக்கு ரொம்பவே கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் பேக்கிங் பவுடரே வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது தான் கேக் செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கிற இந்த பேக்கெட் வந்து 100 கிராம் பேக்கிங் பவுடர் வந்து 40 ரூபா போட்டிருக்கு. வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்கெட், கேக் அதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது நம்ம சோடா உப்பு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி ஜலிச்சு எடுத்துடலாம். கடைசியாக இது கூட பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். காய வச்ச பால், அதாவது பாக்கெட் பால் இல்லை பசும்பால் எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் பாலை வந்து காய வச்சு நல்லா சூடு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல பழத்தை வந்து நம்ம அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த விழுதோடு சேர்த்து மாவை கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுத்துட்டு எந்த அளவுக்கு பால் தேவையோ அதுக்கேற்றது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நான் வந்து மாவை வந்து கலந்து கொடுத்துக்கிட்டேன். நான் வந்து ரொம்ப இலக்கமாக மாவு வந்து கலக்கலை, கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கே தான் நான் வந்து இப்போ பால் சேர்த்து மாவு வந்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட சாக்கோ சிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சாக்லேட் சிப்ஸ், அந்த சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு வேளை உங்ககிட்ட சாக்லேட் சிப்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம ட்ரேலையும் பார்த்தீங்கன்னா பட்டர் ஷீட்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த மாவை வந்து இதுக்குள்ளே சேர்த்துடுறேன். ட்ரே ஃபுல்லாக அப்படியே நல்லா மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் மாவு வந்து கலந்துருக்கும், அதனால் இப்படி கரண்டி வச்சு நீங்கள் தள்ளி விட்டுக்கோங்க. ஈவனாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம்.
கொஞ்சம் ஈவனாக நம்ம தட்டி விட்டுக்கிட்டோம்னா மாவு வந்து ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துடும். நான் கடாய் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடாய் வச்சுட்டு கடாய்க்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் இந்த மாதிரி வச்சுட்டு மேலே மூடி போட்டு மூடிட்டு 5 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு. ஒரு சிலர் வந்து ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸ்டாண்ட் இல்லைனா பரவாயில்ல, ஏதாவது ஒரு கிண்ணத்தை வந்து திருப்பி போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ட்ரே வந்து வச்சுக்கலாம். கடாய் நல்லா இப்போ 5 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த கேக் ட்ரேவை எடுத்து இதுக்குள்ளே வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நீங்கள் எடுக்கிற பாத்திரம் இல்லை குக்கர் இல்லை கடாய் எதுவாக இருந்தாலும் அதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி மூடி வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. கண்ணாடி லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள், அதை வந்து ஒரு பேப்பர் வச்சு அடைச்சி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வந்து கேக் வந்து நல்லா வெந்து வரணும். குறைஞ்சது ஒரு 30லேருந்து 40 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 25 நிமிஷம் குக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து ஒரு டூத் பிக்கை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் கேக்கில் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. வேகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. வெந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் கேக் வந்து. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வேக வச்சுக்கிறேன் நான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். குறைஞ்சது 40 நிமிஷம் நான் வந்து குக் பண்ணேன். அப்போ தான் கேக் வந்து நல்லா வெந்துச்சு. நான் வந்து ஒரு 25 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் குக் பண்ணுங்கள், கேக் வந்திருக்கா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா குக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நானும் அதே மாதிரி தான் இப்போ செக் பண்ணி பார்த்தேன். கேக் வந்து 30 நிமிஷத்தில் செக் பண்ணும்போது வேகலை, கொஞ்சம் லைட்டாக மாவு வந்து ஒட்டுச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் நான் குக் பண்ணதில் நல்லா கேக் வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மூடி எடுத்துக்கலாம். இந்த ட்ரேவை எடுத்து அப்படியே நம்ம வெளியில் வச்சிடலாம். சூடு வந்து நல்லா குறைஞ்சதுனா தான் ட்ரேலேருந்து எடுக்க முடியும். நல்லா சூடு ஃபுல்லாக ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுடுறேன் நான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து நல்லா சூடு ஆறிட்டு வந்துருச்சு. நல்லா சூடு குறைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கத்தி வச்சு சைடில் ஃபுல்லாக நம்ம இப்படி எடுத்து விட்டுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் அப்படியே திருப்பி போட்டு நம்ம கேக்கை எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு, கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்போ எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிற இந்த பட்டர் ஷீட்டை மேலேருந்து எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பராக கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கேக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாழைப்பழத்தில் நம்ம செஞ்சுருக்கிறதுனால அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் கேக் வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு. நம்ம சாக்லேட் சிப்ஸ் வேறு சேர்த்துருக்கோம் பாருங்கள், அதுவும் உள்ளே வந்து கேக் உள்ளே இருக்கும். அதோடு சேர்த்து நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக பூ மாதிரி இருக்குது கேக் வந்து, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் நீங்கள் கேக் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.